சாரி சார். சாரிங்க. ஐயோ, இவ்வளோ நேரம் நான் பேசினது அந்த மணி, அந்த சா, அப்புறம் இன்னொருத்தேருந்து புறம்போக்கு பண்ணியிருந்துச்சு. ஐயோ வச்சு அவங்க கூப்பிடாச்சு, அவங்களுக்கெல்லாம் கேட்காம போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். சத்தம் இப்போ கேட்குதுங்களா அருண்? வாய்ஸ் கேட்கல. உண்மை சாரிங்க, தம்பி கத்துறான்ட்டு இப்போ அன்மியூட் பண்ணிட்டேன். செந்தில்குமார் இப்போ கேக்குதான்னு பாருங்க சவுண்டு. ஹாய் 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 ஹாய்ங்க. ஆடியோ கேட்கல. கோவை மாமன்னன். ஓ, சொப்பன சுந்தரி, உங்கள் வீட்டில் உன்னை பேர் தாயாக இருக்கும் சொப்பன சுந்தரி. போயிட்டு அதுக்கிட்ட போய் சொப்பன டூயட் படு. ஹலோ தனிஷா. ஹாய் 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 தம்பி. ஒன்றுமே கேட்கல, சத்தமே இல்லை. இப்போ கேட்கும் உங்களுக்கு. அப்படிங்களா? சவுண்டு ஃபுல்லாக தாங்க இருக்குது. சரத் சவுண்டு ஃபுல்லாக தான் இருக்குது. கேட்குது வெரி லோ. ஐயோ, அடுத்து இருக்கும்போது விளக்கு பிடித்த சிஸ்டர். அப்படிங்களா சரத்து? அதான் அப்படி இருக்கிறவங்க தான் எப்படி சொல்கிறது, ஒரு ஒலிசலான பிள்ளை பெற்றவங்க. ஒரு சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் ஒலிசலாக தான் இருப்பாங்க அவங்க அம்மாவும். அதனால தான் அடுத்த பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் அதே நினைப்பா வருது. பிளாஸ்டிக் எடுத்துருவாங்க பாருங்க பாருங்க. எடுத்துட்டு வாடா அமாய வருஷம். அதே எண்ணமே வரும். ஆனால் ஒரு நல்ல பெற்றது இல்லாமல் நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பொண்ணுங்களை பற்றி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல தோணாது. சம்பத் ஹாய் தேன்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். ஒரு சிலரால் மனசு நொந்து போயிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு தம்பி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இல்லைங்க, வந்துட்டு போ. ஒன்றும் இல்லைடா. அள்ளிட்டேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம். தம்பி தம்பி தீட்டுடா.